பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன் வணக்கம். ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் என்ன விஷயங்களை பேசினாரோ அதே விஷயங்களை மீண்டும் பேசியிருக்கிறார். மன்னர் பரம்பரைக்கான மனநிலை அப்படின்றாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்து விடக்கூடாதா அப்படின்றதெல்லாம் கேட்கிறாரு. அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காரு நீக்கப்பட்ட பிறகும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதுல மாற்று கருத்து இல்லையே. அவர் பேச்சில் இருந்து நமக்கு ஒரு விஷயம் புலப்படுகிறது. அவர் பேசிய விஷயங்களில் அவருக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு ஒரு ரிக்ரெட்டே கிடையாது. நான் பேசிய கருத்துக்களை மீண்டும் வலியுறுத்துகிறேன் தான் சொல்றேன். நீங்கள் பேசிய கருத்து தவறு. அதில் பெரும்பான்மையானவர்களுக்கு கட்சியில் இருப்பவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அது கூட்டணியை பாதிக்கிற விதத்தில் இருக்கிறது அப்படின்ற ஒரு காரணங்களாக தான் வெளிப்படையாகவே அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வெளிப்படுத்திய பிறகும் கூட அந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கையாக 6 மாதம் தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணி தான் பண்றாங்க. இடைநீக்கம் தான் அது. அப்ப அந்த இடைநீக்கத்திற்கு பதில் சொல்லக்கூடிய அவர் அதே கருத்தை வலியுறுத்துகிறார் என்றால் அப்ப கட்சியினுடைய எண்ண ஓட்டம் எதுவோ அதற்கு எதிர்நிலையில் தான் நான் இருக்கிறேன். அதில் எந்த ஒரு அவருக்கு ஒரு மாற்று கருத்து கிடையாது. நான் தொடர்ந்து இந்த கருத்தை தான் வலியுறுத்துவேன்ன்றது அடுத்து இந்த கட்சியில் நீக்கத்தை நோக்கி தான் அவர் பயணிக்கிறார்ன்றதை நம்ம புரிச்சுக்கணும். ஏன்னா இது குறைந்தபட்சம் இந்த கட்சி இது போன்ற ஒரு கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு மனநிலையை இல்ல ஒரு கருத்தை வெளிப்படுத்தும் பொழுது அந்த விஷயத்துல அது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை பாயும் பொழுது வழக்கமாக அந்த பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நபர் அல்லது ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாகக்கூடிய நபர் குறைந்தபட்சம் ஒரு வருத்தம் தெரிவிப்பாங்க. இல்லைனால் அந்த கருத்தை நான் பின்வாங்கிக் கொள்கிறேன் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வருத்தத்தை ஒரு ரிக்ரெட் எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது அவர் தன்னுடைய கருத்தை பின்வாங்கி கொண்டார் இல்லது அவர் அது வருத்தம் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் நாங்கள் அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கை பின்வாங்கிக் கொள்கிறோம் இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில அவர் மீண்டும் கட்சி இணைக்கப்படுவார். இது எல்லா கட்சியும் நடக்கக்கூடிய வாடிக்கை. ஆனால் அந்த கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதில் மன்னராட்சி என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகத்தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசு இருக்கிறது அப்படின்னு அதே கருத்தை வலியுறுத்துவார் அப்படின்னா அப்போ அடுத்த கட்டமாக அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கு தயாராகிறார் என்பதை தான் நம்ம இதை புரிஞ்சு கொள்ளும். இந்த நடவடிக்கையை காலத்தின் கரங்களில் ஒப்படைக்கிறேன் அப்படின்றாரு. அப்படின்னா அதை அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? அவரே விலக போறார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இல்ல அவரு ஒன்று நான் உங்களோடு உடன்படவில்லை, எனக்கு கருத்தொற்றுமை இல்லை திருமாவளவனோடும் அல்லது விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சியாக அவர்கள் ஒரு மூத்த நிர்வாகி எல்லாம் கூடி கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போன்னு கால அவகாசம் கொடுக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு அவர் கருத்து தவறு என்று பிரகடனப்படுத்தப்பட்டு விவாதத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு. அப்ப அதை காலத்திடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்ற பொழுதே அவர் அந்த நெகோசியேஷனுக்கான ஸ்பேஸே இல்லாம போயிருது இல்லையா? அவர் வெளிப்படையாகவே அவர் கட்சி தலைமை எடுத்த முடிவு இல்ல கட்சி எடுத்த முடிவை விமர்சனம் தான் செய்யுது. அப்ப அதுல உடன்பாடு இல்ல, அது எடுக்கப்பட்ட முடிவு சரியான முடிவு இல்லைன்ற கருத்தை அவர் பதிவளிக்கிறார். அப்ப மீண்டும் அவர் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான ஒரு மனநிலையை தான் திரும்பியும் வலியுறுத்துறாரு. அப்ப இதற்கு மீது ஒரு ரிகன்சிலியேஷன் அல்லது அது மறு ஆய்வுக்கு இது உட்படுத்தப்படும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒன்று திருமாவளவன் அவர்களை நீக்க வேண்டும், இல்லை அவரே தான் வெளியே போவதற்கு தயாராகி விட்டேன் என்பதை தான் நான் அறிவிக்க விரும்புகிறேன். நன்றி திரு கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.